காசால தொடர்ச்சியா வந்து அந்த உணவு கேட்கிறவங்க எல்லாரையும் சுட்டுக் கொல்றத ஒரு பக்கம் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு. உணவு கிடைக்கிறதையுமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம். அதனால வந்து எக்கச்சக்கமான பேர் ஊட்டச்சத்து குறைபாடால கிட்டத்தட்ட 70,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால வெறும் எலும்பும் தோலுமா வந்து இருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸோட அதிபர், அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு. இப்ப பாலஸ்தீனத்த நாங்க வந்து தனி நாடா அங்கீகரிக்கிறதுக்கான வேலைய தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அங்கீகாரத்துக்கான அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலனாலும் அத நாங்க பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய மூவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய கூட்டமைப்புல உள்ள சில நாடுகள் தனி நாடுங்கிற அங்கீகாரம் அவங்க குடுத்துருக்காங்க. வேற எந்த நாடுமே ரெகக்னைஸ் பண்ணலங்கும்போது, மேற்கத்திய நாடுகள்ல அதுவும் G7ல இருக்கிற ஒரு நாடு சொல்லியிருக்கிறது முக்கியமான ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. இந்த மாரி எல்லா நாடுகளும் ஒரு நெருக்கடிய வந்து குடுத்தா மட்டுமே இஸ்ரேல் வந்து அந்த கொடூரத்த நிறுத்துவாங்க. கண்டிப்பா வந்து அத பண்ணணும் எல்லாருமே.